இங்கே ஆன்மீகம், ஜோதிடம், மாந்திரீகம் இந்த மூன்றும் ஒன்று தானா அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறாங்க. ஆன்மீகம் என்பது மீண்டும் பிறவா நிலையை சொல்லக்கூடியது. ஜோதிடம் என்பது பிறந்த மனிதனுடைய நிலைகளை சொல்லக்கூடியது. மாந்திரீகம் என்பது அந்த மனிதனுடைய நிகழ்வுகளை மாற்ற முயற்சிக்கக்கூடியது. சரிங்களா? ஆன்மீகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, மாந்திரீகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வரியில இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆன்மீகம் என்பது இங்கே மனிதனுக்கு பிறவா நிலையை கொடுப்பது மட்டும்தான். மனிதன்தான் இங்க கடவுளை ஏதோ பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு எல்லாவனும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஃப்ராடு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அக்மார்க் ஃப்ராட் என்ன தெரியுமா? நான் எந்த பாவமும் செய்யலை, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கொடுமைகளை கொடுத்த அப்படின்னு அந்த ஆண்டவன்கிட்ட போய் இங்கே முறையிடுவது தான் மனிதன் சொல்கின்ற ஆஸ்கார்ட் விருது கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ராட். ஏற்கனவே நாம் செய்த இந்த பிறவி வினையின் அடிப்படையில் தான், நாம் செய்த அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பனிஷ்மெண்ட் டியூட்டிக்கு இங்கே வந்திருக்கிறோம். இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டியை கொடுத்தவரே அந்த பரம்பொருள் தான். இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டிக்கு வந்த இந்த மனிதன் தான் அங்கே பரம்பொருளை பல்வேறு மதங்களாக கூறு போட்டு வச்சிருக்கிறான். இதுதான் உண்மை. சரிங்களா? கால் கரண்டையளவு நீரில் நீலத்திமிங்கலம் தேடுவதும் மதத்தில் இறைவனை அடைப்பதும் ரெண்டும் அடிமுட்டாள்தனம்தான். ஒரு காலமும் இங்கே பரம்பொருள் என்கின்ற பேரண்டத்தின் நாயகன் இந்த மனிதன் உருவாக்கிய மதங்களுக்குள் அடைபட மாட்டார். அதே போல இறைவனுக்கு இங்கே சக்தி ஏற்றுறேன், உரு ஏற்றுறேன், யாகங்கள், ஓமகுண்டங்கள், மந்திரங்கள் ஓதுவதன் மூலமா, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எந்த மொழி மதமாக இருந்தாலும் சரி, நான் ஓதுகின்ற இந்த மந்திரங்கள், யாகங்கள் மூலமாக அந்த பரம்பொருளுக்கு நான் இங்கே பேராற்றலை இங்கே கொடுக்கிறேன் அப்படின்னா, மந்திரங்கள், இந்த யாகங்கள் எல்லாம் ஒரு ஆழி பேரலையை ஒரு மனிதன் கட்டை விரலால் அடக்க முடியும். சரிங்களா? அந்த ஆழி பேரலையை விட அந்த மனிதனுடைய கட்டை விரல் சக்தி வாய்ந்தது அப்படின்னு ஒரு அடிமுட்டாள்தனம் அந்த மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதே போல தான் இந்த இறைவனுக்கு இங்கே யாகங்கள் மூலமாக, தகடுகள் மூலமாக இங்கே உருவேற்றுற வேலைகள்லாம் இதே போன்ற ஒரு அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதனோடு இணைத்து இங்கே பரம்பொருள் என்பவர் மனிதனுடைய சாயல்தான் இருப்பாரா? இல்லை சில மதங்களில், மார்க்கங்களில் சொல்லப்பட்டது போல இறைவன் தன்னுடைய சாயலில் இங்கே மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, 100% கிடையாது. மனிதன்தான் தன்னுடைய கற்பனையின் வடிவாக தன்னுடைய சாயலில் இங்கே இறைவனுக்கு உருவங்களை கொடுத்தான். இதுதான் உண்மை. சரிங்களா? நம்மை போன்ற 1000 கோடி எண்ணிக்கையில் கொண்ட அந்த பேரண்டத்தின் நாயகனுக்கு ஒரு கடுகை விடவும் சிறிதளவுமான நம்மளுடைய பூமியில், அதிலும் இங்கே 3/4 பகுதியை தவிர்த்து 1/4 பகுதியில் வாழும் இந்த அற்ப சொற்ப இந்த மனிதன் இங்கே அந்த பரம்பொருளுக்கு இங்கே உருவங்களை கொடுப்பதும், அதனோடு மட்டுமல்ல, இந்த அற்ப சொற்ப இந்த மனிதனுடைய உருவத்தில் அந்த பேரண்டத்தின் நாயகன் இருக்க வேண்டும் என்பதும் மனிதனுடைய அகம்பாவம்தான், அறியாமைத்தான். பிரபஞ்சத்தினுடைய அறியாமை என்பதே இங்கே பரம்பொருளுக்கு மனிதனுடைய சாயலை கொடுத்தது. அப்போ நீங்க கோவில்கள், தேவாலயங்கள், மசூதி இது எல்லா இடத்துலையும் நீங்க பரம்பொருள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இங்கே மனிதன் உருவாக்கிய அந்த இறை வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் மனிதன் இறையை உணர்வதற்கும் இறையை இங்கே வழிபடுவதற்கும் உருவாக்கிய இறைக்கான நினைவிடங்கள் தான் தவிர்த்து இது இறைக்கான உறையிடம் கிடையாது. மனிதன் இறைவனை நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கிய நினைவிடங்கள் தான் தவிர்த்து அங்கே ஆகப்பெரும் ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? ஆனால் இங்கே இறை என்பது இந்த பேரண்டத்தின் நாயகன் என்பவர் நிச்சயமாக இந்த பேரண்டத்தின் ஆற்றலாய் இங்கே கலந்திருக்கிறார். அவர் இங்கே இந்த உலகில் அருட்பெரும் ஜோதியாக, மிக பெரும் தனிப்பெரும் கருணையாக அவர் இங்கே அனைத்து உயிர்களிலும் இருந்து அவர் அனைவரையும் இங்கே நல்வழிப்படுத்துவதற்கு இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டிலையும் முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? இந்த பேரண்டத்தின் நாயகனை ஒருவன் இல்லை என்று சொல்கிறான் அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய இருள் மாயையை சொல்கின்ற ராகுவால் அவனுடைய மனம் என்கின்ற சந்திரனும், புத்தி என்கின்ற புதனும், அவனுடைய பிறவிவினை சனியும், அதனோடு கூடி இறையியலை சொல்கின்ற குருவும் ஒரு நிலையாக கூடிய நிலையில் இருக்கும்.
100% இதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. இந்த ராகுவுக்கு பதிலா ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல புதனோடும் சந்திரனோடும் குருவோடும் சனியோடும் கூடிய நிலையில் இருந்தால் அந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான பேராற்றலை, பிரபஞ்சத்தினுடைய பேரண்டத்தினுடைய இயக்குனரை, இந்த பரம்பொருளை உணர்வதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறான். அவன் தன்னுள் அந்த இறையை உணர்கிறான். கோவில்களுக்கோ அல்லது இங்கே மசூதி, சர்ச்சு எதுவாக இருந்தாலும் சரிதான், அங்கே போகக்கூடிய மனிதர்களுடைய முதன்மையான வேண்டுகோள்கள் அப்படிங்கிறது இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டியில் அவங்களுக்கு கிடைக்காத வசதிகளை அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டியில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியல. ஆதியில் மனிதன் இந்த இறைக்கான நினைவிடத்தை உருவாக்கியது அப்படிங்கிறது பிறவா வரத்தை வேண்டுவதற்கு மட்டும்தான் தவிர்த்து பனிஷ்மெண்ட் டியூட்டியில் கிடைக்காத இந்த வசதிகளை வேண்டுவதற்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு 100% மக்களும், நானும் சரி நீங்களும் சரி, இங்கே எனக்கு பொருள் கொடு, பணம் கொடு, வசதி கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, அது கொடு, இது கொடு அப்படின்னு இங்கே அண்ணாச்சி கடையில் இங்கே லிஸ்ட்டு கொடுத்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாம் இங்கே நன்மையா, இதுதான் இங்கே ஆன்மீகமா அப்படின்னு கேட்டால் 100% இது ஆன்மீகம் கிடையாது, மனிதனுடைய அறியாமை. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே இது ராகுவினுடைய காலம் அப்படிங்கிறதுனால இந்த மனித இனம் என்பது இந்த அறியாமையில் முற்றிலுமாக புதைந்து விட்டது. ஆன்மீகத்தை இந்த ராகுவோடு இணைத்து, சரிங்களா, மாந்திரீகம் அப்படிங்கிறது இங்கே ராகு தான், சரிங்களா, பிளாக் மேஜிக். அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது இங்கே மாந்திரிகத்தை சொல்லும். ஆனால் இங்கே ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை சொல்லக்கூடிய கேதுவை சொல்லும். ஜோதிட ரீதியாகவே நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷனை கிளியர் கட்டாக அங்கே கொடுத்துடலாம். காரணம் ஏன் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது இங்கே மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரிதாங்க, பரம்பொருள் அப்படிங்கிறவர் இங்கே ஒருவர் தான். நீங்கள் மதத்தில் பிரித்ததுனால அவர் இங்கே பிரிய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. மனிதனுடைய முட்டாள்தனம் தான் இங்கே மதங்களாக பரம்பொருளை பிரித்தது, கூறு போட்டது, சரிங்களா. இதுதான் உண்மைங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம இங்கே பார்க்கக்கூடியது இங்கே ஜோதிடம். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வரியில அதனுடைய டெஃபினிஷன் நம்ம சொல்லிட்டோம். இந்த பூமியில் பிறந்த மனிதனுடைய பலன்களை சொல்வது ஜோதிடம். ஆன்மீகம் என்பது பிறவா நிலையை சொல்லக்கூடியது. ஜோதிடம் என்பது பிறந்துட்டோம், தப்பித்தவறி என்ன பண்ணிட்டோங்க, ஏற்கனவே முன்னால் செய்த பாவத்தின் அடிப்படையில் இன்று நாம் பிறந்து விட்டோம். இந்த பிறவியில் நாம் செய்த பாவத்தை பொறுத்து கட்டமைக்கப்பட்ட இந்த பிறவியில் கொடுக்கப்பட்ட இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டியில் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும், அது எதன் வழியே கிடைக்கும், இந்த பூமியில பிறந்த அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய அந்த பலன்களை மட்டும் சொல்வது இங்க ஜோதிடம். ஜோதிடம் பார்ப்பதால எதையாவது இங்க மாற்றி வைத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.1% கூட இங்க மாற்றி வைக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் இந்த புவியில் லக்னம் என்கின்ற ஒன்றில் பிறக்கின்றான். அந்த மனிதன், சரிங்களா, 1/9 என்கின்ற தன்னுடைய 19 வயதை பூர்த்தி செய்கின்ற போது, இதுல எல்லாத்துலேயுமே 12லையும் 9 9ன்னு வரும். 19, 29, 39, 49, 59, 69 அப்படின்னு இங்க வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எதை சொல்கிறது? இந்த 9 என்பது ஒரு மனிதனுடைய உடலை சொல்கிறது, அந்த உடலுக்கு ஆகின்ற வயதை சொல்கிறது. செவ்வாய் இங்கே உடல்காரகன், செவ்வாயினுடைய எண்ணியல் என்பதும் இங்கே 9 தான், சரிங்களா. அப்போ இங்க 1/9 அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவிற்கு 19 வயசு இல்லை. ஆன்மா என்பது நிரந்தரமானது, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோடு இணைவதற்கு தகுதியுடையது. ஆனால் இந்த உடல் என்பது காலாவதி ஆகக்கூடியது. அதற்குத்தான் இந்த வயது என்பது இங்கே வரும். ஆன்மாவிற்கு வயது என்பது இங்கே கிடையாது. அழிவு என்பதும் இந்த ஆன்மாவிற்கு கிடையாது, சரிங்களா. இந்த 1/9 19 வயதை ஒரு மனிதன் இங்கே பூர்த்தி செய்கின்ற போது அவன் இங்கே 2 என்கின்ற அடுத்த பாவகத்திற்கு அவன் செல்கிறான். இந்த 2ஆம் பாவகம் என்பது இங்கே இன்னொரு இணையை சொல்கிறது. அப்போ இங்கே 1/9 பூர்த்தி செய்யும் மனிதன் 2இல் இணைகிறான். 2/9 பூர்த்தி செய்யும் மனிதன் இங்கே 3ஆம் பாவகத்திற்கு வருகின்றான். அப்போ ஒரு 30 வயதிலிருந்து 39 வயது வரைக்கும் அவன் 3இல் பயணிக்கின்றான். அவனுடைய காமஸ்தானம், வீரியஸ்தானம் என்பது அபரிவிதமாக இங்கே செயல்படும். இதனோடு இணைந்து
அந்த மூன்றில் இங்கே முத்தெடுக்கின்றான். காமஸ்தானத்தினுடைய வீரியத்தை பொறுத்து குழந்தைகளை பெற்றெடுக்கின்றான். இந்த 39 வயதை அவன் பூர்த்தி செய்கின்ற போது அவன் 4ஆம் பாவகத்திற்கு இங்கே வருகின்றான். இந்த 4ஆம் பாவகம் என்பது ராகுவை சொல்லக்கூடியது. உலக இருள் மாயையில் அவன் மயங்குவான். 4 என்பது சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியது. வீடு மனை சொத்து சுகங்கள் அனைத்திலும் அவன் ராகுவின் பிடியில் மயங்கி அதன் பின்னால் ஓடுவான். எப்போ வரைக்கும் அப்படின்னா இங்கே 40லிருந்து 49 வயது வரைக்கும். அதற்கு பிறகு இந்த 49 வயதை பூர்த்தி செய்கின்ற போது அவன் 5ஆம் பாவகத்திற்கு இங்கே பயணிப்பான். இந்த 5ஆம் பாவகம் என்பது இங்கே குழந்தைகளை சொல்லக்கூடியது, அறிவை சொல்லக்கூடியது. 49 வயது வரைக்கும் ஓடி முடிச்சதுக்கு பிறகு இந்த 50 வயதுல அவன் ஒரு புரிதலை பெறுவான். 5 புதன் சுய அறிவை பெறுவான். சரிங்க, குழந்தைகளுக்கு போதிக்கக்கூடிய தகுதிகளை பெறுவான். இங்க 1லிருந்து இங்க 4 வரைக்கும் வந்தான்ல, அந்த அனுபவத்தை தன்னுடைய சுய அறிவின்படி, ஏன்னா புதன் தான் இங்க 5, சரிங்களா? அவன் 5ல் பயணிக்கும் போது தான் நமக்கு சொல்றோம், தன்னுடைய சுய அறிவை தன்னுடைய குழந்தைகளுக்கு போதிக்கக்கூடிய தன்மையை அவன் பெறுவான். 5ல் 9 பூர்த்தி செய்கின்ற இங்கே மனிதன் 6ஆம் பாவகத்திற்கு வருவான். இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடலில் பொதிந்து கிடக்கின்ற நோய்களை கண்டறியக்கூடிய அந்த காலமாக 6ஆம் பாவகம் வரும். அதுதான் உண்மை. அதனோட மட்டுமல்ல, இந்த 69 6ல் 9 பூர்த்தி செய்கின்ற வரைக்கும் தான். இங்கே 69 உடலுறவில் உச்சம் சொன்னோம். அப்போ இங்கே 6ல் 9 நிலையை அவன் கடந்து விட்டான் அப்படின்னா காமத்தை கடந்தவனாகவும் இங்கே 7ஆம் பாவகத்திற்கு வருவான். சரிங்களா? இந்த 7ஆம் பாவகம் என்பது கேதுவை சொல்வதால் அவன் 2ல் இணைத்து கொண்ட அந்த துணையை இந்த இடத்தில் இழப்பதற்கு தகுதியுடையவனாக இயல்பில் மாறிவிடுவான். 7 கேது, அந்த 7 கேது என்பதோடு 7 மனைவி ஸ்தானத்தையும் கணவர் ஸ்தானத்தையும் சொல்வதால் 69 அப்படிங்கிறது கணவனும் மனைவியும் இணைந்து செய்கின்ற அந்த காமத்தின் உச்சநிலை, உடலுறவின் உச்சநிலை என்பது போல இங்கே அந்த 69 தாண்டுகின்ற போது 70 வயது முதல் என்ன நிகழும் அப்படின்னா, தன் 2ல் தொடங்கி 69 வரைக்கும் தன்னோடு பயணித்த அந்த ஒரு உறவை 7ங்கிற கணவனையோ மனைவியோ இழக்கின்ற தகுதியை அவன் இயல்பில் அடைந்து விடுவான் அப்படிங்கிறது உண்மை. அதனோட கூடி 6ல் 9 என்கின்ற அந்த காமத்தை கடந்த வயது அப்படிங்கிறதுனால இவன் இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல்களை அவன் புரிந்தவனாக மாறிவிடுவான். பிறகு இந்த 7ல் 9 கடக்கின்ற மனிதன் இங்கே 8ல், சரிங்களா, 8ல் 9 அப்படிங்கிறது இங்கே எதை சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 இங்கே சனியை சொல்லும், 9 செவ்வாயை சொல்லும். இது ஒரு அபாய வளைவாக அந்த மனிதனுக்கு இங்கே மாறிவிடுவதால் இந்த 8ஆம் பாவகம் ஏங்க ஆயுள் ஸ்தானம் அப்படின்னா, இந்த 8ல் 9 இங்கே ஒரு 90% மக்களுக்கு மேல் இங்கே தாண்டுவது சாத்தியம் இல்லாத ஒன்றாக இங்கே மாறிவிடுவதால் 8ஆம் பாவகம் இங்கே ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனோடு இணைத்து இங்கே 8ல் 9 89 வயது அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் சோன், மிக மிக ஆபத்தான ஒரு வளைவு. வாழ்க்கைங்கிற பயணத்துல ரொம்ப ஆபத்தான வளைவு என்ன வயசு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ல் 9 தான். அந்த 8ல் 9 அப்படிங்கிறத தாண்டுவது இங்கே 90% மக்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இங்கே மாறிவிடுகிறது. காரணம் 8 சனி 9 செவ்வாய் அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த 9 என்கின்ற இந்த செவ்வாய் எனும் உடலில் இருந்து 8 என்கின்ற இந்த ஆன்மா வெளிப்படுவதற்கே இங்கே முயற்சிக்கும். அதுதான் 8ல் 9 டேஞ்சரஸ் சோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 8ல் ஒரு மனிதன் ஆடியது போதும் என்று மாண்டு விடுகிறான் அப்படிங்கிறது தான் இயற்கையின்படி இங்க உண்மை. சரிங்களா? அதற்கு பிறகு 8ல் 9 கடக்கின்ற மனிதன் இங்கே 9ல் இந்த புவியில் பிறந்த கர்மாவை உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு தகுதி உடையவனாக அவனுடைய உடல் மாறுகிறது. அதற்கு பிறகு இங்கே 10 என்கின்ற அந்த 100 வயது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துல 120 தச ஆண்டுகள் தான் கொடுக்கப்பட்டது. அங்கே மானிடர்கள் 120 தச ஆண்டுகளின்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இப்போங்க பாருங்க, இந்த 9ஆம் பாவகத்தை 9ஆம் பாவகத்திலிருந்து இங்கே 10ஆம் பாவகத்திற்கு ஒரு மனிதன் செல்கின்ற போது
இந்த 10 தான் அந்த மனிதன் தன்னுடைய பிறவி கர்ம வினையினை அவன் கழிக்கின்ற தகுதியை அவன் பெறுகிறான். இந்த 10 பிறவி வினையை கழித்த மனிதன் பிறவி வினையை கழித்த ஆன்மாவை லாபமாக பெற்று 11ஆம் பாவகத்திற்கு அவன் கடந்து செல்கின்றான். இந்த 11 என்பதில் இங்கே 9 என்கின்ற இன்னொரு பாக்கியம் இணைகின்ற போது சரிங்களா, இங்க என்னவாயிரும் 120 அப்படிங்கிற தசா ஆண்டுகள் பூர்த்தி ஆகிவிடும். இந்த 12ஆம் பாவகத்திற்கு அவன் செல்வான். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா 120 அப்படின்னு தசா புத்திகளின்படி கரெக்டா இங்க 120 ஆண்டுகளோடு நுப்பாட்டியிருக்கிறோம். சரிங்களா, இதுல என்ன அப்படின்னா இந்த 12இல் அவன் விரயம் ஆகிறானா அப்படின்னா 100% விரயமாகலை. இந்த 12ஆம் பாவகம் என்பது இங்கே குருவை சொல்வது. அதனோடு இணைத்து இந்த 12 என்பது இங்கே அந்த குருவினுடைய எண்ணியலாக வரும். 120 1 + 2 + 0 = 3 குருவாக அங்க மாறிவிடுவான். தன்னுடைய கர்மாவை கழித்து மீண்டும் பிறவாத பிறவிவினையை லாபமாக பெற்ற அந்த ஆன்மா என்பது இங்கே 12இல் நம்மை போல் விரயமாகுவதில்லை, 8இல் மாண்டது போல் விரயமாகுவதில்லை. மீண்டும் அந்த பிறவிவினை என்கின்ற மாரத்தான் ஓட்டத்துல இங்க பங்கேற்பதில்லை. அந்த ஆன்மா என்பது இங்கே என்னவாகிறது அப்படின்னா, உங்க வீட்டுல ஒவ்வொரு குலத்துக்கும் நீங்க ஒரு குலதெய்வன் வழிபட்டு இருக்கீங்கல்ல, அவர்களுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இந்த 12 பாவகத்தை பூர்த்தி செய்த நம் குலத்தில் பிறந்த அந்த மனிதர்கள். நம்மளுடைய குலதெய்வம் என்பது இங்கே நம்மளுடைய குலத்தில் பிறந்து இந்த 12 பாவகத்தையும் பூர்த்தி செய்த பிறவி வினையை கழித்த பிறவா வரத்தை பெற்ற அந்த உன்னதமான ஒரு ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தூய ஆற்றல் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள். அந்த குலதெய்வத்திற்கு இங்கே சிலைகள் என்பது இங்கே சாத்தியமான்னு கேட்டால் 100% அது கரெக்டு தான். ஏன்னா நம்மளுடைய பூமியில மனிதனாகவே பிறந்து நம்மோடு வாழ்ந்து, அதாவது நம்மளுடைய குலத்தில் வாழ்ந்து இங்கே நம்மை போன்று 8இல் மாண்டு மடிந்து போகாமல் இங்கே 12இல் இங்கே பிரபஞ்சத்தோடு இணைந்த உன்னதமான ஆற்றல்கள் என்பதால் அவர்களுக்கு இங்கே உருவ வழிபாடு அப்படிங்கிறது மிகச் சரியானது. அதுல எந்த குற்றமும் இங்க இல்லை. அவருக்கு படையல் போடுறதுலையும் இங்க தப்பே கிடையாது. சரிங்களா, இதற்கு கூடுதலாகவே இந்த இடத்துல இங்கே குலதெய்வத்தையும் நம்ம சொல்லிட்டோம். அதே போல ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த 12ஆம் பாவகத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த 12 பாவகங்கள்ல இருக்கக்கூடிய பலன்களையும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த பூமியில் பிறந்த மனிதன் இங்கே 12 பாவகங்களை பொறுத்து தன்னுடைய பலன்களை தாண்டி செல்கிறான் அப்படிங்கிறத அங்க புரியும். சரிங்களா, அதுல 8ல் இங்க மாண்டு அழிந்து போகின்ற மனிதர்கள் தான் இங்க 90% மக்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்க உண்மை. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். அப்போ 120 வயசு வாழ்ந்தால்தான் இங்க மோட்சத்தை அடைய முடியுமா? அப்போ 89ல இங்க அடைய முடியாதா? எப்போ 89லேயே நம்ம மாண்டு போயிருந்தோமே, அப்போ இங்க 120 அப்படிங்கிறது சாத்தியமே நமக்கு இல்லையே. அப்போ நாமெல்லாம் இங்க திரும்ப மோட்சமே அடைய மாட்டோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2இல் கூடாத ஒரு ஆன்மா என்பது சரிங்களா, 2ல் கூடலை அப்படின்னீங்களேன், நீங்க 3ல் முத்தெடுக்க மாட்டீங்க, நீங்க 4ல் இங்க வீடு மனை சொத்து சுகங்களை தேட மாட்டீங்க, 5ல் அந்த குழந்தைகளுக்கு போதிப்பதற்காக நீங்க ஆயுத்தமாக மாட்டீங்க, 6ல் இங்க காமமே உங்களுக்கு செயல்பட போறதில்லை, 7ல் நீங்க மனைவியை விரயம் செய்ய மாட்டீங்க. நேரடியாகவே என்ன பண்ணிடலாம், இந்த 2ஓட கனெக்டிவ்ல தானே இங்க 7 சொன்னோம். அப்போ நீங்க நேரடியா 2ஆம் பாவகத்தில் இருந்து எங்கே வந்து விடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் பாவகத்திற்கு இங்கே வந்து விடலாம். இந்த இடத்துல என்ன ஆகுது, அப்போ இந்த இடத்துல என்ன கனெக்டிவிட்டி கிடைக்க பாருங்க. இந்த 2 ஸ்கிப் பண்ணுனா நேரடியா 7ங்கிற பாவகத்துக்கு இங்க வர முடியும். 7ங்கிற பாவகத்துக்கு இந்த 2 ஸ்கிப் பண்ணி வரக்கூடிய ஆன்மாக்கள் அப்படிங்கிறது இங்க தான் அவங்களுக்கு ஏஜ் என்ன ஆகும், 2இல் 9 அப்படிங்கிறது வரும். அப்போ பாருங்க, 3இல் 9, 4இல் 9, 5இல் 9, 6இல் 9 கரெக்டா வருதா? இந்த இடத்துல இங்க 6இல் 9 என்னாச்சு, இவர் இங்க என்ன செய்யல, இந்த 2ஓடு இணைஞ்சு 6இல் 9ங்கிற காமத்தை வீரியத்தை உடலுறவின் உச்சமான 69 பொசிஷன்லாம் இவர் பார்க்கல. ஆனா இவரை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அந்த 69 பார்த்ததுனால தான் இவர் இங்கே பிறந்திருப்பார். இதுதானே உண்மை. செவ்வா இங்க 9, இங்க 7 என்ன வரும்,
சுக்கிரனுடைய துலா அது 6, 69 இணைச்சா மீண்டும் ஒரு ஆற்றின் வடிவம் கிடைச்சிருமா, 69 பொசிஷன் கிடைச்சிருமா. இந்த இடத்துல எது உச்சம் பெறும்? சனி தானே உச்சம் பெறும் துலாத்துல, உயிர்காரகன் தானே உச்சம் பெறும். அப்பவர் இங்கே 2ஓடு கூடாமல் 7 என்கின்ற பாவகத்திற்கு நேரடியாக லக்னத்திற்கு பிறகு 19ல இருந்து 29க்கு இங்க வந்துட்டாருனாலும் என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தாயும் தந்தையும் 69 என்கின்ற இருவரும் கூடித்தான் காமத்தினுடைய நிலையை அனுபவித்துத்தான் இவர் இந்த இடத்துல இங்க பிறந்திருப்பார். அதை இங்க சனி உறுதிப்படுத்துது. சனி ஏன் துலாத்துல உச்சம் சொல்லுங்க, இதனாலதான் உச்சம். இதோடு கூடாத ஒரு மனிதன் என்பவன் இங்கே 7ஓடு நேரடியாக தொடர்பு கொள்கிறான். அந்த 7ல் 9 அப்படிங்கிறது இவனுக்கு அந்த வயது கிடையாது. இவனுக்கு 2ல் 9லிருந்து இங்க தொடங்கும், 3ல் 9ஆக இங்க மாறும். 89 எவ்வளவு கஷ்டம்னு சொன்னோம். ஆனா இவர்களுக்கு 3ல் 9 39 வயதுல அந்த நிலை அப்படிங்கிறது மிக எளிமையா இங்க கிடைச்சிரும் நம்ம சொல்றோம். அதற்கு பிறகு 4ல் 9, 5ல் 9, 6ல் 9 அந்த இடத்துலதான் வந்து நிக்கி. அப்போ இவர் என்னதான் இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயின் தகப்பனால் இந்த 6ன் 9 என்கின்ற உடலுறவின் மூலமாகத்தான் இவர் இங்கு பிறந்திருப்பாரு. அதை உறுதிப்படுத்துவது இந்த 69. இந்த 69னால் பிறந்த இந்த ஆன்மா 2ல் கூடாத நிலையை அடைந்ததால் பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான 7ஓடு தொடர்பு கொண்டு இங்க என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 69 வயது அப்படிங்கிறது வந்தாலே இவர்கள் என்ன பொசிஷனுக்கு இங்க வந்துருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே பிறவா வரத்தை மீண்டும் இந்த புவியில் பிறவா வரம் என்கின்ற உன்னத நிலையை அடைந்து விடுவார்கள். சரிங்களா? அதுல இங்க தொல்லை எனும் பிறவியை நீக்குவதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் நிலையான வேலை. அந்த ஒண்ணுதான் வேலை, அதுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. நீங்க போய் என்ன லிஸ்ட் கொடுத்தாலும் அங்க வந்து காதெல்லாம் கேட்காது. நந்திட்ட போய் நீங்க என்ன ஓதுனாலும் சரிதான். சரிங்களா? எனக்கு லவர் கூட சேர்த்து வை, மனைவி கூட சேர்த்து வை, எது வீட்டு இடமோ ஒரு இடமோ சொத்தோ சுகங்களோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் உண்மைங்க. கசக்கும் உண்மை, ஆனா அதுதான் உண்மை. இப்போ இங்க பாருங்க, எதற்கு இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது பிறவா நிலையை மட்டுமே தான் இங்கே போதிப்பதற்கு கடமைப்பட்டது. இந்த ஜோதிடம் என்பது தெரியாத்தனமா இந்த பூமியில நீ பிறந்துட்டாலும் கூட அப்போதும் கூட இங்கே அந்த பிறவா நிலையையும் உணர்த்துவதற்கு இந்த ஜோதிடம் தகுதியுடையதாக இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 120 தச ஆண்டுகளையும் இந்த ஜாதகத்தினுடைய 12 பாவகங்களையும் வைத்து இங்க 3 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நார்மலா 120 பொசிஷன் அப்படிங்கிறத ஒருத்தங்க வருவாங்க, அவங்க குலதெய்வம். இன்னொன்று சராசரியா 89ஓடி மாண்டு அழிந்து போகின்ற நம்ம, சரிங்களா, அடுத்த பிறவியை நோக்கி ஓடுகின்ற நம்மை இணைத்தும். அதற்கு அடுத்ததாக மிக மிக அரிதாக 2ஓடு கூடாமல் 7ஓடு தொடர்பு கொண்டு 69 வயதுல அவங்க பிறவா வரத்தை பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற 3வது கேட்டகரியான இங்க அவர்களை பத்தியும் நம்ம அங்க பார்த்துட்டோம். சரிங்களா? பிரபஞ்சத்தினுடைய உண்மையான புரிதல்களை பெறுகின்ற போது நிறைய மகான்கள், வள்ளலார், புத்தர் போன்றவர்கள்லாம் ஏன் குடும்ப நிலைகளிலிருந்து பிரிந்து போனார்கள் அப்படிங்கிறதுக்கு உன்னதமான கான்செப்ட் இங்க ஜோதிடம் சொல்லும். காரணம், ஜோதிடம் ஒரு மானுட வாழ்வியல் என்பதால. ஆனா இங்க மீண்டும் பிறக்காததுக்கு இந்த ஜோதிடம் வழி சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. 1ல் 9 அப்படிங்கிற 19 வயதை தாண்டிச்சுன்னா நல்லா ஜாலியா இருக்கலாம். 2ல் 9 அப்படிங்கிற துணையோடு இணையலாம்னு சொல்லுது. 3ல அந்த இணைவின் மூலமாக காமத்தின் மூலமாக முத்தெடுக்கலாம் 30 வயசுல இருந்தே. அதற்கு பிறகு இங்க பாருங்க, 39ல எக்ஸ்பிரி ஆயிடுவீங்க. அதுக்கு அடுத்தது இங்க 4ல வீடு மனை சொத்து சுகங்களை சேர்க்கின்ற இடத்தை நோக்கி நீங்க ஓடுவீங்க அப்படின்னு சொல்லுது. 5ல உங்களுடைய புத்திரர்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுது. 6ல இங்க உங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற நோய்களை கண்டறிவீங்கன்னு சொல்லுது. 6ல் 9 அப்படிங்கிற பொசிஷன் வரும்போது இந்த உடலுறவின் உச்சமான 69ங்கிற பொசிஷனை நீங்க மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுது. 7ல 6ல் 9 அப்படிங்கிற இந்த காமநிலை கிடைக்கின்ற போது 7ல இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதம் புரியும் அப்படின்னு சொல்லுது. அதனோட மட்டுமல்ல, இங்கே 2ஓடு இணைந்த உங்களோடு அதுவரைக்கும் பயணித்த அந்த உறவில் ஒரு உறவு இந்த கேது என்பது இங்க பிரபஞ்சத்தோடு இணைகின்ற தன்மையை சொல்வாங்க. 12ல கேது இருந்தா சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். அது வரைக்கும் உங்களோடு பயணித்த ஒரு உறவு என்பது அங்கே பிரியும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு அடுத்தது இங்க 8 அப்படிங்கிறதுல நீங்க மாண்டு போவீங்கடா மக்கா அப்படின்னு சொல்லுது. இந்த 9ஆம் பாவகம் என்பது இங்கே பாக்கியங்களை சொல்கிறது. இந்த 9 என்பது எந்த பாக்கியத்தை சொல்லுது? 8ங்கிற ஆயுள் ஸ்தானத்தையே தாண்டிட்டான்டா இவன் பெரிய பாக்கியசாலி அப்படின்னு 9 சொல்லுது. ஏன்னா ரெண்டுமே 9, சரிங்களா? 99. அதற்கு அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா 10, நீங்க இந்த இடத்துல கர்மாவை கழிப்படா அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு, நீ கர்மாவை கழிச்சுட்டாலே போதும்டா, உன் ஆன்மா லாபம்டா அப்படின்னு சொல்லுது.
சரிங்களா? அதற்கு அடுத்ததுங்க பாருங்க, 1ல் 19 தாண்டும் போது அந்த 120 அப்படிங்கிறது தசாண்டு முடிஞ்சு போச்சுடா. நீ விதத்தையும் நீ என்ன பண்ணிட்ட, ஒரு மாரத்தான் ஓட்டம். சரிங்களா? என்னது 360 டிகிரி தான் அப்படிங்க. இந்த 12 பாவகங்களும் இணைந்த இந்த ராசி கட்டம் என்பது இங்கே 360 டிகிரியை கொண்டதுங்க. ஒரு நீள் வட்டத்தினுடைய கோணத்தின் அளவை கொண்டது. ஒவ்வொன்றும் 30 பாகையை கொண்டது. 12 × 30 = 360. அப்போ இது புரிதலுக்காக மட்டுமே தான் இங்கே இந்த கட்டமாக கொடுக்கப்பட்டதை தவிர்த்து, ஆனால் இது ஒரு 360 நீள்வட்டத்தினுடைய கோணத்தின் அளவு. அப்போ இது ஒரு நீள்வட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மாரத்தான் ஓட்டம் அப்படிங்கிறது இங்க நடக்குதா அப்படின்னு இங்க சொல்லுது. சரிங்களா? ஜோதிடம் என்பது இப்போதும் தெளிவா சொல்றேன், பிறவா நிலையெல்லாம் இங்க சொல்லலை, எதையும் மாற்ற முடியும்லாம் இங்க சொல்லலை. இது ஒவ்வொருடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்து 2ஆம் பாவகத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, உனக்கு என்ன தசை நடக்கு, 3ஆம் பாவத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, உனக்கு என்ன தசை நடக்கு, உன்னுடைய உடல் அப்படிங்கிறது எப்போ எக்ஸ்பிரி ஆகும் அப்படிங்கிறத இங்க 8ல் 9 பிடிச்சி இங்க பலன் சொல்லலாம். இதுதான் இங்க சொல்ல முடியுமே தவிர்த்து எதையும்லாம் இங்க மாற்றி வைக்க முடியாது. ஒரு ஜோதிடர் இங்க ராசிகள்ல போடுறதுனால, வாஸ்து பரிகாரம் பண்றதுனால, இல்லைன்னா அது என்னது அரகஜா மையா அதை வைக்கிறதுனால ஏதாவது இங்க நடக்குமா அப்படின்னா நடக்காது. நம்மளுடைய வாடிக்கையாளர்ல ஒரு 10% பேர் இங்க கேட்காத ஆளே கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளுடைய முதல்வர் அப்படிங்கிறவர் இங்க அரகஜா மைக்கு அவருக்கே தெரியாது, அவர் பெரிய பிராண்ட் அம்பாசிடரா மாறிட்டார். சரிங்களா? அதை என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன், யாரையும் இங்க குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. அதுதான் ஐயா, அறவேற்காடு தான் இங்க அரகஜா மையெல்லாம் விற்பான். அறவேற்காட்டுட்ட அகப்பட்டவன் தான் அரகஜா மைய வைப்பான். எல்லாம் ஒரு முட்டாள்தனங்க. இதுக்காகவே ஒரு வீடியோ, ஆன்மீகம், ஜோதிடம், மாந்திரீகம் இந்த 3 ஒண்ணு இல்லை சாமி, தயவு செஞ்சு இந்த ஆன்மீகத்தையும் இங்க என்ன செய்யாதீங்க, இந்த ஜோதிடத்தையும் இந்த மாந்திரிகம்ங்கிற ப்ராடுக்குள்ள கொண்டு வராதிங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட போறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டது மனசாட்சிப்படி சொல்றேன், ஒரு 150 பேர் இருப்பான். அப்போ 20,000 ரூபா வச்சா என்னுடைய பொசிஷன் என்ன, வெறும் ஒரு 200 ரூபாய்க்கு இந்த மைய இங்க வாங்க முடியும். ஆனா இது அக்மார்க் ஃப்ராடு, இதுல எந்த ஒரு யூஸும் இங்க கிடையாது. ஆன்மீகம் என்பது மீண்டும் பிறவா நிலையை சொல்லக்கூடியது. ஜோதிடம் என்பது தப்பித்தவறி பிறந்துட்ட இந்த பிறந்த பலனை சொல்லக்கூடியது இங்க ஜோதிடம். இந்த மாந்திரிகம் என்பது இங்கே நீ அனுபவிக்கக்கூடிய பலன்களை நான் மாற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரம் தான் இந்த மாந்திரிகம். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. முஸ்லீம் மதத்துல இந்த ஜின்னா ஜன்னா அப்படி ஒரு ஃப்ராடு ஓடுது. இந்து மார்க்கத்துல கேட்கவே வேண்டாம். சைவ வைணவ மார்க்கத்துல இங்க அது என்னது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வராகின்னு ஒன்று வச்சு உருட்டினானுங்க. அதுக்கு பிறகு இப்போ எச்சினி அப்படின்னு ஒன்று ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எச்சினி, அதாவது எச்சினிலே பலப்பட்ட எச்சினிகள் சொல்லிட்டு இருக்கானுங்க. எச்சிகளை பைக்க பூரம் பிராடுங்க. எச்சினி காதுல வந்து பேசும் அப்படிம்பானுங்க. மீன லக்னத்துல இங்க ஒரு பெண் மீன லக்னத்துல இங்க பிறந்திருக்கிறா. அந்த பெண்ணிற்கு 2ஆம் பாவகத்துல இங்க சூரியனும் புதனும் இங்க கூடியிருக்கிறாங்க. இந்த புதன் என்பவர் இங்க 7 கூடியவர், பாதகஸ்தான மாரகஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதுனேன் சார், எனக்கு போயிடுச்சு அப்படின்னோன்னா, ஏமா 15 மார்க்கில் போயிடுச்சாமா அப்படின்னா, சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க, எப்படி சொன்னீங்க, உங்களுக்கு எச்சினி வந்து காதில் சொல்லுதா, எந்த எச்சிகளை மோதி என் காதில் வந்து சொல்லலாமா, மிக தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோ, இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த உன்னுடைய முயற்சி அந்த இடத்துல இங்கே ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா இங்கே 3ஆம் பாவகமும் அந்த சுக்கிரன் தான் வரும். அந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு குருக்கு ஆகப்பெரும் பகை, அதனோட இணைச்சு இந்த உன்னுடைய ஜாதகத்துல இங்கே புதன் அப்படிங்கிறது 5 சொல்லும். அவர் இங்கே மாரகஸ்தானத்துக்கு அதிபதி. சூரியன் அப்படிங்கிறது அரசு உத்தியோகத்தையும் சொல்லும். அதே நேரத்துல அந்த சூரியன் கிடையாது, அது பூமி தான், இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அந்த சூரியன் அப்படிங்கிறது 1 சொல்லும். அப்போ இங்க 15 அப்படிங்கிறது இங்க கிடைச்சிருது. அதனோட இணைச்சு இங்கே 3 உனக்கு பகையாவும் இங்க வரதுனால நீ உன்னுடைய படிப்பின் மூலமா, புதனின் மூலமா அரசு உத்தியோகத்தை தேடணும், அரசு உத்தியோகத்தை பார்க்கணும். ஏன்னா 6ஆகவே அது வரும். அப்போ இதுல உன்னுடைய முயற்சி அப்படிங்கிறது இருக்கிறதுல என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சூரியனுடைய எண் 1, புதனுடைய எண் 5, இந்த 15 அப்படிங்கிறது சுக்கிரனுடைய எண்ணு, அதுவும் இங்க பகை அப்படிங்கிறதுனால 15 மார்க்ல போச்சாமான்னு கேட்டேன். ஆமா, உண்மை. சரிங்களா? அந்த தசாவும் அங்க நடப்புல இருக்கும்போது அதன்படியே தான் அந்த கிரகம் இங்க பலன்களை செய்யும். இப்படித்தான் இங்க செய்யுமே தவிர எச்சினியும் பச்சினியும் எதுவும் ஒரு மயிரி செய்யாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃப்ராடுங்க, அக்மார்க் ஃப்ராடுங்க. இந்த ஃப்ராடுக்கு பின்னாடி அலையாதீங்க. இதெல்லாம் ராகுவோட வேலை. சரிங்களா? இந்த எச்சினியை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய, மாந்திரிகத்தை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவங்க, இது எல்லாமே இந்த மாந்திரிகவாதிகள் எல்லாருமே அக்மார்க் ஃப்ராடு. அவனுடைய ஜாதகத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அவருடைய சுய ஜாதகத்துல எல்லாம் ராகு ரொம்ப ரொம்ப டாமினேஷனா இருக்கும். இந்த ராகு தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அறியாமையை சொல்கின்ற அடி முட்டாள்தனத்தினுடைய உச்ச கிரகம். இங்க ராகு தான்.
ஒரு மனிதனுக்கு பிளாக் மேஜிக்கை பற்றின ஒரு ஆர்வத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு குடுப்பனையையும், குடுப்பனன்னா நல்ல குடுப்பனை கிடையாது, அதில் பிறரை ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு தனத்தை இங்க சொல்வது மாந்திரீகம். அந்த மாந்திரீகவாதிகளுக்கு இந்த ராகுங்கிறது நேரடியா அவருடைய 2ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தோட இங்க தொடர்புல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை. 100 ஜாதகங்களை கொண்டு வந்தாலும் சரி, கோடிக்கணக்கான ஜாதகங்களை கொண்டு வந்தாலும் சரி, அந்த மாந்திரிகவாதிகளுடைய ஜாதகத்துல இந்த ராகு தான் இங்க டாமினேஷன் பண்ணும். அதை மிக துல்லியமா நம்ம இங்க எடுத்து வைக்க முடியும். ஒயிட் பாஸ்பரஸ் இருக்கலாங்க, அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு எச்சினி இப்போ விளக்கு ரூபத்துல இங்க ஒளி ரூபத்துல வரப்போறா அப்படின்னா இங்க ஒயிட் பாஸ்பரஸ், வெள்ளை பாஸ்பரஸ் என்ன செய்யும், இங்க ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து இங்க என்ன ஆகும், அது இயல்பாகவே எரிய தொடங்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுக்கு எடுத்துக்கொள்ளும். இதை உடனே வச்சுக்கிட்டு அது வரைக்கும் சும்மா மந்திரத்தை அந்த எச்சினி, இந்த எச்சினி, ராஜ எச்சினி, மலையாள எச்சினி, மாண்டு போன எச்சினி, முட்டா முதியல், அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இங்கே அது வரைக்கும் அப்படி ஓட்டுறது, எரியிற வரைக்கும் என்னத்தையாவது ஓட்டணும்ல, அது மாதிரி என்னத்தையாவது ஓட்டிக்கிட்டு எரிஞ்ச உடனே எச்சினியம்மா வந்துட்டா, எச்சினி வந்துட்டா, எச்சினி வந்துட்டான்னு எச்சிகளை பைக்க சத்தம் விட்டு கிடக்கானுங்க. அது ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். சரிங்களா? அப்போ இந்த ஃப்ராடுகள் பூரா இதைத்தானங்க செய்யறான். இது எலுமிச்சமத்தை பறக்க விடுறதெல்லாம் இங்க மேஜிக்ல ஏகப்பட்டவர் செஞ்சுட்டு இருக்கானுங்க. இதை விட அற்புதமாலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன இந்த மாதிரி என்ன கடவுளை வச்சா சொல்லிட்டு இருக்கான்? கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேஜிக், அவ்வளவுதான். அது ஒரு வித்தைகள், தந்திரங்கள். அது மந்திரங்கள்லாம் கிடையாது. மந்திரங்கள் ஒண்ணுங்கிறதே கிடையவே கிடையாதுங்க. அப்படி மந்திரங்கிறதே ஒண்ணு ஃபேக்குங்க. மட்டும்தான் இங்க இறைவனை தவிர்த்து அந்த அன்பு அப்படிங்கிற மந்திரத்தை தாண்டி இறைவனுக்கு எந்த மந்திரமும் இங்க தேவையில்லை. இறைவனுக்கு எந்த மந்திரத்தின் மூலமாகவும் அவனுக்கு சக்தியை கொடுக்கவே முடியாது. அவனும் ஃப்ராடு தான். இங்க யாகங்கள் வளர்க்கவனும் ஃப்ராடு தான், இங்க மந்திரங்கள் ஓதுறவனும் ஃப்ராடு தான். இந்த மாந்திரிகவாதிகள் அக்மார்க் ஃப்ராடு. அவங்களை விட இவன் டாப் மோஸ்டான ஃப்ராடு அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. சரிங்களா? இந்த ஒயிட் பாஸ்பரஸை வச்சு ஏமாத்துறது, தேங்கால உட்கார வச்சு சுத்த விடுறது, அதெல்லாம் இயற்பியல் கூற்றுங்க. சரிங்களா? ஒரு உருளை வடிவமான ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கும்போது அதற்கு மேல் ஏற்படுகின்ற இதுக்கு நான் என்ன செய்யணும், இங்க ஈர்ப்பு விசையை பற்றி பாடம் தான் எடுக்கணும். சரிங்களா? வேதியியல் இயற்பியல் சப்ஜெக்டை நாங்கள் எடுக்கிறதுக்கு இங்கே வரல. ஆனால் இதெல்லாம் புரியாமத்தான் பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் வரைக்கும் அடிமுட்டாலா அந்த மாந்திரிகவாதிகள்கிட்ட போய் ஏமாந்துட்டு இருக்கிறானுங்க. அவங்க கூட ஒரு தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஏமாந்து போங்க, பெண்களெல்லாம் அனுப்பாதீங்க. ஏன்னா ராகு வெளுத்தவன் முதல்ல பெண்கள் மேலே தான் கையை வைப்பான்.